ஹாய் கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் கேஎஸ்கே என்டர்பிரைஸ்லேருந்து பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வஞ்சர மீனை வச்சு சிம்பிளாக அசாம் பட்டாஸ் செய்ய போகிறோம். அசாம் பட்டாஸ் இது ஒரு மல்லிகை டிஷ் தான். ஸோ வாங்க அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு வேண்டியது மீன். இந்த அசாம் பட்டாஸ் நீங்கள் வஞ்சர மீனில் செய்யலாம், திருக்கு மீனில் செய்யலாம், அதாவது இக்கன் பை இக்கன் தங்கிரி, சியாக்காப்லாம் செய்யலாம். ஸோ நாங்கள் இங்கே இக்கன் தங்கிரி, அதாவது வஞ்சர மீனை இப்படி வெட்டி இப்படி நல்லா பொரிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம அசம்பிள் செய்ய போகிறோம். இது சராயை பார்த்தாங்க 2 இப்படி வெட்டிக்கோங்க பாதியாக. அப்புறம் வெங்காயம் 2 பெரிய வெங்காயம், பூண்டு இங்கே ஒரு 8 பூண்டு இருக்குது, 8 பல்லு பூண்டு, அதை நம்ம அப்படியே போட்டுக்கிறோம். அப்புறம் இது டவுனுக்கு சோம், இது அசாம் பட்டாஸ்க்கு போடுவாங்க நம்மளா. இது நீங்கள் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். இதுவும் இந்த டவுன் லீமாவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் கைஸ். 2 எடுத்துக்கோங்க. அப்புறம் வெண்டிக்காய், ஓகேவா? வெண்டின்னு சொல்லுவாங்க. இது இப்படி நீங்கள் 2 வெட்டிக்கோங்க. அம்மா 2 வெட்டிருக்காங்க, நல்லா சுத்தமாக கழுவி வச்சுக்கோங்க. அப்புறம் இது புளியை கரைச்சி தண்ணியில் இப்படி வச்சுக்கோங்க. அப்புறம் இது மிளகா சந்தி, அதாவது அரைச்ச மிளகா சந்தி. இதை வச்சு நம்ம இன்றைக்கி அசாம் பட்டாசு போகிறோம். வாங்க நான் காமிக்கிறேன் அது எப்படி செய்யுதுங்க. சுடுற எண்ணெயில் இதுவே நீங்கள் மீன் பொரிச்ச எண்ணெயை வைக்கலாம். அதில் நீங்கள் வெட்டி வச்ச பூண்டையும் வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்து அது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கிள்ளுங்க. ஓகே, நீங்கள் அந்த மீனோட எண்ணெயை பையங்க, நம்ம மீனோட இதை சேர்க்குறோம். ஸோ எண்ணெய் தான் மாற்றலாம், மீனோட எண்ணெயை பையங்க. இதே நல்லா போட்டு வதக்குங்க, அது ப்ரௌன் ஆகி போட்டு. ஸோ அதெல்லாம் நல்லா வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த மிளகா சந்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி பாருங்கள். வெங்காயம் பூண்டு நல்லா வெந்துருச்சு. ஸோ நல்லா வதக்கி அது எண்ணெய் பிரிஞ்ச வரைக்கும் வெயிட் பண்ணுற. அதுக்குள்ளே தண்ணி ஒரு அளவு வச்சுக்கோங்க. தண்ணி உங்களுக்கு தேவையான தண்ணி. நீங்கள் நிறையா போடலாம், நிறைய செய்யலாம், உங்களுக்கு இது ஏற்ற மாதிரி இருக்குது. ஓகேவா? அப்புறம் அதே சமயத்தில் சிராய் பார்த்தாங்க போட்டு அது கொஞ்ச நேரம் கொதிக்க. ஸோ அது நல்லா பாருங்கள், நல்லா கொதிக்கிற கஷ்டத்தில் நீங்கள் கரைச்சி வச்சா புளி தண்ணி வச்சுக்கோங்க. இது நீங்கள் ஜஸ்ட் கோசமாக போட்டு சாப்பிட்டு நல்லா இருக்கும். இந்த ஒரு சைட் டிஷ்ஷும் வேணாம், இது நீங்கள் இதை ஒண்டியாகவே சாப்பிடலாம். அப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு நல்லா இதையும் வதக்கணும். ஸோ அந்த மாதிரி இப்போ எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் டவுன் லீமாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி கறிக்கு, ஓகேவா? தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு ஊற்றிக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் கூட ஊற்றுறோம். எங்கள் வீட்டில் 7 பேர் இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் தண்ணி ஊற்றுறோம். ஊற்றி அதை கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கணும். ஓகேவா? இது பாருங்கள், கொதி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி சமயத்தில் வெண்டிக்காவை சேர்த்துக்கோங்க. வெண்டிக்காவை சேர்த்து லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இது வெண்டிக்காய் கொண்டாந்து வந்துடும். நல்லா கிளறிக்கோங்க. வெண்டிக்காய் ஆல்ரெடி ரொம்ப விடுதோம். ஸோ அது போட்டால் உடனே ரொம்ப போட்டாயும். ஸோ வெண்டிக்காயை விட்டு வெண்டிக்காய் 5 செகண்ட் மூடி வேக வைங்க. 5 செகண்டில் ஒரு 2 நிமிஷம் கொஞ்சபட்சம் மூடி வைங்க நல்லா. அப்போ அதுக்கு வெந்தோடனே நம்ம அடுத்தது அந்த டவுனுக்கு சும்மா மீனி சேர்க்குற வேலை தான். ஸோ பாருங்கள், நல்லா கொதிச்சிச்சு. இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் பொரிச்சு வச்ச மீனை சேர்த்துக்கோங்க. சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. லைட்டாக வதக்கி கொதிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. நல்ல ஒரு வாசமாக அருமாவும் இருக்குது. லாஸ்ட்டாக டவுனுக்கு சூமா சேர்த்து நீங்கள் கிண்டி எடுத்து அதை இறக்கி வச்சு சாப்பிட்றது தான். ஸோ யாருக்கெல்லாம் இந்த அசாம் பட்டாஸ் வீடியோ பிடிச்சி கண்டிப்பாக ட்ரை பண்ணாதுங்க. இதை பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ, யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறந்துடாமல் இந்த கேஎஸ்கே என்டர்பிரைஸ் ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி இந்த வீடியோ வரைக்கும் போஸ்ட் பண்ணி மறந்துடாதீங்க. தேங்க்யூ.